ஆதியாகமம் 37:7. Genesis 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது யோசேப்பு கண்ட ஒரு சொப்பனம். This was the dream that Joseph saw. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். I tell one word. சொப்பனத்துல கூட நீ தோற்று போனதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not see it in that you are defeated. சொப்பனத்துல கூட நீ பாவம் செஞ்சதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not dream that you are sinning. நான் சொல்றது தேவனுடைய வசனம். I tell you the word of God. யூதாவில நீங்க பார்க்கும் பொழுது when we read in Jude, சொப்பனக்காரராகிய அவர்கள் தங்கள் மாம்சத்தை சொப்பனத்திலே தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். They who are dreamers they defile their bodies in their dreams. அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள்ள. அதனால தான் நான் சொல்றேன், சொப்பனத்துல கூட நீ பாவம் செய்ய கூடாது, சொப்பனத்துல கூட நீ தலை குனிய கூடாது. சொப்பனத்துல கூட நீ எப்படி தான் நிக்கணும், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். That is why I say in your dreams also you should never be confounded, you should not be putting down, but your sheep should stand upright in a dream. யூதாவில 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது